அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஸ்ரீன் vlog. ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வின்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேஸ் தான் போயிருந்தோம். இந்த பிளேஸ் பார்க்கவே பாருங்கள், ரொம்ப ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும் லைட்டிங்ஸோட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் கூட போய் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். ஸோ இது என்ன பிளேஸ், இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நாங்கள் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்குது. இந்த பிளேஸோட நேம் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் பிரிட்ஜ். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளேஸ்க்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் போயிருந்தோம். ஸோ அப்போவே போடணும்னு நினச்சிட்டு இருந்த வீடியோ இது, ஆனால் மறந்துட்டேன். ஸோ இப்போ தான் பார்த்தேன். ஸோ அகைன் இப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த பிளேஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா பார்க்கிங்லாம் வந்து ஃப்ரீ தான், என்ட்ரியும் வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ் அதாவது அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணிப்பாங்க. பார்க்கவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு லேக் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அந்த லேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பிரிட்ஜுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா ப்ராமிஸ் பிரிட்ஜு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ்க்கே வந்து நேம் இருக்கும், ப்ராமிஸ் பிரிட்ஜுன்ட்டு. ஸோ ஏன் ப்ராமிஸ் பிரிட்ஜ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ சுற்றி ரெஸ்டாரண்ட்ஸு சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையவே இருக்குது இங்கே. ஸோ உள்ள பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மாலும் இருக்குது. ஸோ அங்கே ஸ்பின்னேஸ் அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகள் அந்த மாதிரி நிறையாவே உள்ள இருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா அழகாக 2 சைடும் பார்த்திங்கன்னா தண்ணி லேக் மாதிரி செட் பண்ணிட்டு நடுவில் அழகாக பிரிட்ஜ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க லைட்டிங்ஸோட. ஸோ வெளியிருந்து பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பிரிட்ஜு ஃபுல்லாக பாருங்களேன், ஒரே லாக் தான் தொங்கிட்டுருக்கும். ஸோ கப்புள்ஸாக பார்த்திங்கன்னா அவங்க ஒரு லாக் வாங்கிட்டு வந்து அவங்க பேரை எழுதி அழகாக வந்து இங்கே லாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம வந்து நமக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளும் லாக் கொண்டு வந்து பண்ணிக்கலாம். அப்படி இங்கேயே கூட விற்கிதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதையே வாங்கி நம்ம எழுதி அழகாக லாக் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறையா லாக் இருக்கும். ஸோ இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, 2 பிரிட்ஜ் இருக்குது. இந்த ஒரு பிரிட்ஜ் அந்த ஆப்போசிட்லேயே அதே மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராமிஸ் பிரிட்ஜ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மூவிஸில் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். தமிழ் மூவிஸில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் எந்த மூவியும் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. ஸோ இந்த ப்ராமிஸ் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா பாரிஸ்லேயும் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த லாக் வாங்கிட்டு வந்து கப்புள்ஸ் லாக் வாங்கிட்டு வந்துட்டு ஸோ அவங்க பேரை வந்து எழுதிட்டு ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஒரு ரிவரில் அங்கே உள்ள ஏதோ ஒரு ரிவரில் தூக்கி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ட்ரெடிஷன் மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க, சிம்பிள் ஆஃப் லவ் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நிறையா பிளேஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஏலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேசஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பிளேஸ்க்கு பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடியே வந்திருக்கோம். ஸோ அப்போ என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த பிளேஸ்க்கே வரோம். அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கங்கே டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வர்றது நல்லது. ஏன்னா பார்க்கிங் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸில் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கிறதுனால கிடைக்கல. ஸோ ஒரு 2 டைம்ஸ் நாங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே கிடச்சிச்சு. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக விசிட் பண்ணிங்கன்னா இந்த குளிர் டைம்லையும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இன்னும் போக போக ரொம்பவே குளிர் ஜாஸ்தியாகிடும். ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் நிறையாவே இருக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா அழகாக டெக்கரேஷன்ஸ் பண்ணி லைட்டால் ஃப்ளவர்ஸாலன்னு சொல்லி அழகாக டெக்கரேஷன் பண்ணி சூப்பராகவே வச்சுருக்காங்க. ஸோ கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் அப்புறம் கார் ரேஸ் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் தென் ஒரு போட்லேயுமே வந்து கிட்ஸ் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்தந்த ஏஜ் கேட்டகரிக்கு காருக்கும் அண்ட் தென் போட்டுக்கும் வச்சுருந்தாங்க.
ஆனா ப்ரைஸ் தான் கொஞ்சம் எனக்கு அதிகமா இருந்த மாரி ஃபீல் ஆனுச்சு. ஸோ ட்ரெயின் அண்ட் தென் காரா இருக்கட்டும் அண்ட் தென் போட்டுக்குமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நமக்கு அதிகமா இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ கேட்டவுடனே நம்ம வந்து சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தாச்சு. அவங்களும் சரி ஓகே அப்படின்ட்டாங்க. ஏன்னா நெறையா தடவ போயிருக்காங்க. ஸோ அதனால வந்து வேணான்னு சொன்னதும் சரின்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. அழகா டெக்கரேஷன்ஸ் பண்ணி பூவாலே அழகா வச்சிருந்தாங்க. ஸோ இது உள்ற போனீங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அழகா நின்னு நமக்கு ஃபோட்டோ எடுக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா, அழகா நமக்கு வந்து இந்த வாட்டர் ஷோ மாரி அழகா வந்து வந்துச்சு. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் இது. பார்த்தோனே ரொம்பவே புடிச்சிருந்துச்சு இந்த ஸ்பாட்டு. ஸோ சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் சொன்ன மாரி நெறையாவே இருக்கு. அண்ட் தென் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக் வச்சு அந்த மாரி ரெஸ்டாரண்ட் ட்ரக்ல அந்த சின்ன சின்ன ட்ரக்ஸ்லாம் வச்சு அழகா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அங்க நமக்கு நெறையாவே நமக்கு கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு பொட்டேட்டோ, அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஐட்டம்ஸ்லாம் அங்க முன்னாடி நமக்கு நெறையா கிடைக்கும். ஸோ போக போக பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குளுர் தான் ஜாஸ்தியாயிடுச்சு. ஸோ நமக்கு நாங்க டிசம்பர்ல போனப்பயே அப்பவே கொஞ்சம் கொஞ்சம் குளிர் கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது. ஆனா இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கூலிங்கா தான் இருக்கும். ஸோ போறா இருந்தா கொஞ்சம் சீக்கிரமா நம்ம போயிட்டோம்னா, பார்த்துட்டு உடனே நம்ம கிளம்பிடலாம். ஸோ லைட்டிங்ஸோட பார்க்குறப்ப தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். அங்கங்க அழகா பார்த்தீங்கன்னா, இந்த பழையங்காலத்துல யூஸ் பண்ணிப்போம் இல்லையா? அந்த சைக்கிள் அதெல்லாம் வந்து அழகா வச்சிருந்தாங்க. சைக்கிள் ஆகட்டும், இந்த ட்ரக் மாரி அந்த கிணறு மாரி அதெல்லாம் ஃப்ரண்ட்ல அழகா வச்சிருந்தாங்க. அது முன்னாடி பழையங்காலத்துல யூஸ் பண்ணது அதெல்லாம் வந்து அழகா செட் பண்ணி அழகா வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ சின்ன சின்னதா அழகா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அழகா இருந்துச்சு. நம்ம சில்ட்ரன்ஸ் நம்ம கிட்ஸ வந்து உட்கார வச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ பம்ப்கின்லாம் வச்சு அழகா ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கங்க அந்த மாரி அழகா குட்டி குட்டியா டெக்கரேஷன் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராவே இருந்தது இந்த பிளேஸு. ஸோ இதில மெயின் பார்த்தீங்கன்னா, அழகா சென்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு லேக் மாரி செட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட் சைட் நாங்க பேக் சைட்லேருந்து வந்ததுனால, ஸோ பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடு இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே ஃப்ரண்ட் சைடுல தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிட்ஸுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் விளாடுறதுக்கு ட்ரெயின் ரைடு, அப்புறம் வந்து கார் ரைட், அப்புறம் வந்து போட் ரைட்லாம் இருக்கு. ஸோ நம்ம இந்த பிளேஸ ஒன் டைம் ஃபுல்லா சுத்தி பார்க்கணும்னு நெனச்சோம்னா, கண்டிப்பா அந்த ட்ரெயின் ரைட்ல நம்மளும் கிட்ஸ் கூட சேர்ந்து போயிட்டா, நமக்கு சார்ஜ் கிடையாது. கிட்ஸுக்கு மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒன் டைம் ஃபுல்லா சுத்தி பார்த்த மாரியும் இருக்கும். நான் கார் ரைட் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ மறந்துட்டு சொல்லிட்டேன். ஆக்சுவலா இது வந்து பைக் ரைடு. ஸோ இந்த குறிப்பிட்ட பிளேஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, போற மாரி இருக்கும். ஸோ அதுக்கே ஆப்போசிட்லயே பார்த்தீங்கன்னா வந்து போட் ரைடு வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது தண்ணி வந்து ரொம்ப ஆழம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு கொஞ்சம் கீழ தான் இருக்கும். ஸோ அதனால சேஃப்டியோட தான் அனுப்புவாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கலாம் வந்து ஏஜ் வச்சிருக்காங்க. ஒரு 5க்கு மேல நெனைக்கிறேன். ஸோ வின்டர் டைம்ல தான் இந்த பிளேஸ்லாம் நம்ம வந்து சுத்தி பார்க்க முடியும். ஸோ சம்மர்லலாம் பார்த்தீங்கன்னா, இங்கேலாம் கொஞ்ச நேரம் கூட நமக்கு நிக்க முடியாது. ஆனா வின்டர்லயுமே பார்த்தீங்கன்னா, நிக்கவே முடியல. எனக்கு கூலிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கனால, கொஞ்சம் நம்ம ஃபுல்லா வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டு நின்னா தான் நிக்க முடியும். ஸோ இந்த பிளேஸ மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம பார்க்கறதுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸ் தான். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் விளாக்ல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய்.